வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்டைல். நான் ஹேமா. இன்றைக்கி நாம் 3 வயசு குழந்தைக்கு உண்டான ஃப்ரில் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சாட்டனில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல மெரூன் கலர், இது வந்து ஹாஃப் ஒயிட் கலர். உள்ளுக்குள்ளே நான் லைனிங்காக காட்டன் கொடுத்துருக்கேன். நீ லென்த்து ஃப்ராக்கு 3/4 சைஸு. ட்ரெஸ்ஸுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் டாப்புக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது நான் வேறு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாட்டம் எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டம்க்கு வந்து நாம் ட்ரெஸ்ஸோட லென்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரெஸ்ஸோட லென்த்து பார்த்திங்கன்னா பாட்டம் 14 இன்ச்சஸ் இருக்குது. இடுப்பு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாட்டமுக்கு தேவைப்படுற அளவு 2 தான். ஒன்று வந்து இடுப்பு சுற்றளவு, இன்னொன்று ஹைட்டு, ட்ரெஸ்ஸோட ஹைட்டு. இப்போ இது வந்து நமக்கு 14 கிடச்சிருக்கு, இது வந்து 11 கிடச்சிருக்கு. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாட்டமுக்கு உண்டான ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட ஹைட்டு, அதாவது நமக்கு தேவைப்படுற அளவு வந்து 14 + 1. இது வந்து ஸ்டிச்சஸ்க்காக, அதாவது மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் ஸ்டிச்சஸ்க்காக சேர்த்து நான் 15 இன்ச்சஸாக எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 வந்து நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், ப்ளஸ் 1.5 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக நான் வந்து விட்டுருக்கேன். ஃப்ராக்கில் வந்து நான் ஃப்ரில்ஸுக்காக 3ஆக பிரிச்சுருக்கேன். 5 இன்ச் 5 இன்ச் 5 இன்ச்சாக பிரிச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 5.5 + 1.5 சேர்த்து 7 இன்ச்சஸாக மேலே எடுத்திருக்கேன். கீழே வந்து இதுதான் சென்டர், அதாவது ட்ரெஸ்ஸோட சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சென்டர் வருது. நம்ம கீழே மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 15 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 7 இன்ச்சஸ், இங்கேருந்து இது வரைக்கும் 15 இன்ச்சஸ். இந்த ட்ரெஸ்ஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை பார்ஷியலாக 5 இன்ச்சுக்கு வந்து நாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது நம்ம கிராஸில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஃபேப்ரிக் அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணணும். இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதாவது நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நாம் கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு கிராஸ் கட்டிங்கில் கிடைக்கும். நான் இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கிராஸ் கட்டில், அதாவது இது வந்து இந்த மாதிரி இதை வந்து இப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த டைரெக்ஷனில் கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட். இதை வந்து நம்ம துணியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி நம்ம தைக்கும்போது இது வந்து நமக்கு கிராஸ் கட்டில் கிடைக்கும். நம்மளோட இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து துணியை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கர்வ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ஃப்ராக்கோட சைடில் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது இந்த மாதிரி வந்து அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு 1 இன்ச் கட் பண்ணலாம். இப்போ இதுவே பெரிய பெரிய ஃப்ராக்ஸ் வருது அப்படின்னா, அதாவது 8 வயசு 9 வயசு குழந்தைங்களுக்கு உண்டான ஃப்ராக்ஸ் வருது அப்படின்னா 2 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த கர்வ் வந்து நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா இது வந்து அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃப்ரில்லுக்கு உண்டான மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதில் வந்து நான் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஃப்ரில்லும் வந்து இதுக்கு அடுத்த ஃப்ரில்லோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நாம் ரன்னிங் பீஸில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது. இது ஃபுல்லாக ரன்னிங் பீஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து 5 இன்ச், அதாவது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வருது. இது வந்து இப்படி மேலே 2 இன்ச்சுக்கு வந்து கீழே இறங்குது. வந்து இது வரைக்கும் தான் 5 இன்ச்சு. இந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் தான் 5 இன்ச் இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக இது மாதிரி மேலே ஓவர்ஃப்ளோ ஆகி வரணும். அதனால் இப்போ இந்த 5 இன்ச் வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்காக இப்போ நமக்கு இந்த ஃப்ரில் வந்து இது வரைக்கும் இறங்கி வரணும் இல்லையா? அதனால் நாம் ப்ளஸ் 4 இன்ச், அதாவது இந்த 5 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் வந்து நாம் எடுத்துக்க போகிறோம். அதாவது இது வந்து ஓவர்லேப் ஆகி வரணும். இதுக்கு வந்து 4 இன்ச் தேவைப்படும். ப்ளஸ் இந்த ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச் தேவைப்படும். அப்போ 5 + 4 + 1, அப்போ 10 இன்ச் வந்து நம்ம இந்த ரன்னிங் பீஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணியாச்சு. லைனிங்காக காட்டன் கொடுத்துருக்கேன். இது வந்து பாட்டம்க்கு உண்டானது. பெல்ட்டுக்கும் சைடு ரோப்புக்கும் நான் ஹாஃப் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இது அந்த ஃப்ரில்ஸ்க்காக 3 செட் எடுத்திருக்கேன். இது வந்து ரன்னிங் பீஸில் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்பை ரெடி பண்ணிக்கலாம். நான் காட்டனுக்கு மேலே இந்த சாட்டனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ரைட் சைடு, இது ராங் சைடு. இப்போ நம்ம நெக்கையும் ஸ்லீவையும் மட்டும் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ் இப்போ பண்ண வேண்டாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டாப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் அயர்ன் பண்ணியிருக்கேன் சென்டருக்கு. பேக் சிப் அட்டாச் பண்ணுறதுக்காக இது நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் தள்ளி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி கீழே வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ காட்டனை விட்டுடணும். இந்த சாட்டினை மட்டும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சாட்டினை மட்டும் நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காட்டனை இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டோம்னா இது உள்ளே போயிடும். இப்போ காட்டன் ப்ளஸ் சாட்டன் இது 4த்தையும் சேர்த்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டர்ஸ் அட்டாச் ஆகிடும். இதே மெத்தடில் இன்னொரு ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. நான் சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அதே போல் கீழவும் காட்டனையும் சாட்டனையும் சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டாப்பை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாட்டமோட சைட்ஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம். 2 பக்கமும் இந்த சைடை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
ஸ்கர்ட்டுக்கு சைடு அட்டாச் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும். இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 பக்கம் நான் இன்னும் இதுக்கு ஓப்பன் கட் பண்ணலை, அப்படியே தான் ஜாயின் பண்ணியிருக்கு. இதுக்கு ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் பீஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கர்ட்டோட இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் ராங் சைட். ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஃப்ளீட் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இதை இப்படி டர்ன் பண்ணி இங்கே ஃப்ளீட்ஸ் வச்சு இங்கே வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்டை அட்டாச் பண்ணிடலாம் இந்த ரன்னிங் பீஸை வச்சு. இப்போ பாட்டமில் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை இப்படி டர்ன் பண்ணி இந்த லைன் மேலே வச்சு மேலேயும் பாக்ஸ் ஃப்ளீட் வச்சிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும், அதாவது கீழே வச்சதை விட மேலே வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும். இப்போ ஃப்ரில்ஸ் வந்து ஒரு பார்ட்டு ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதே போல் அடுத்த பார்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இந்த பேக் சைடை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கணும். கீழே வைக்கும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம், ஆனால் மேலே வைக்கும் போது மட்டும் நெருக்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பார்ட்டும் ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் ஓப்பன் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 inches கட் பண்ணால் போதும். நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பார்ட்டையும் நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேம் இதே போல் இந்த இடத்துல பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுட்டு மேலே வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 3 பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஜிப்புக்காக இந்த மாதிரி ஓப்பன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து டாப் அட்டாச் பண்ணிவிட்டு ஜிப் அட்டாச் பண்ணோம்னா இந்த ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டாப் அண்ட் பாட்டம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கு. ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸை 2 சைடில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி இங்கே வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ண இந்த காட்டன் பீஸ் மேலே தான் நம்ம ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே இந்த ஜிப்பை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணி இப்படி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீட்டாக தெரியும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த கார்னரில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். இப்படி டர்ன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக தெரியும். ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ எப்படி பண்ணுறதுங்கிறது தனியாக நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.